ஹாய் கைஸ், போன வீடியோல நம்ம வந்து எப்படி வந்து ஃபங்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி ஃபங்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கானத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா பார்க்கலாம் வந்து. ஸோ வந்து நெறையா இன்னும் கொஞ்சம் டெர்ம்ஸ் இருக்கு ஃபங்ஷன்ஸ்ல. அத வந்து ஒண்ணா நம்ம வந்து இந்த இதில பார்க்கலாம். டிஃபால்ட் ஆர்குமென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். ஸோ பேசிக்கான ஃபங்ஷன்ஸ் வந்து பத்தி நம்ம போன வீடியோல வந்து போட்டிருந்தோம். அத வந்து சப்போஸ் வந்து பார்க்கலனா அது பார்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா வந்துட்டு இத நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. நம்ம வந்து இப்ப டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸ் அப்டின்னா சொல்லிட்டு என்னன்னு வந்து பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் இப்ப வந்துட்டு ஓகே. ஆர்குமென்ட்ஸ் அண்ட் பாராமீட்டர்ஸ் அப்டின்னா சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். ஸோ நம்ம வந்து ஃபங்ஷன வந்து கால் பண்றோம்ல. கால் பண்றப்ப நம்ம வேல்யூ பாஸ் பண்றோம். இத வந்து நம்ம பாஸ் பண்றது வந்து ஆர்குமென்ட்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆனா வந்து இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம்ல. இத வந்து நம்ம பாராமீட்டர்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபங்ஷனுக்குள்ள ஆக்சஸ் பண்றப்ப இத வந்து பாராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த ஃபங்ஷன் காலுக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்றப்ப அது வந்து ஆர்குமென்ட்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். பட் வந்து 2ம் வந்து டெக்னிக்கலா வந்து சேம் தான். ஸோ வந்து இதான் வந்து கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது வந்து என்னன்னா, டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அதே மாரி ஆட் 2 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாரி num1 ஈக்குவல் டூ num1 கமா num2 அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க பண்ணது தான் அப்படியே பண்றோம். ஆ இப்போ சம் ஈக்குவல் டூ num1 பிளஸ் num2 அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். அப்புறம் ரிட்டர்ன் சம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ணிட்டோமா, இப்போ நம்ம வந்து இத வந்து கால் பண்ணோம் அப்படின்னா, வந்து ஒரு வேரியபிள டிஃபைன் பண்ணிக்கலாமே. சம் ஈக்குவல் டூ பிரிண்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன ஆகுது 30ங்கிறது பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் வந்து 2 ஆர்குமென்ட் பாஸ் பண்ணாம, ஒரு ஆர்குமென்ட் மட்டும் பாஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா, நமக்கு வந்து 2 ஆர்குமென்ட் இருக்கு. ஆனா, நீ வந்து ஒரு ஆர்குமென்ட் தான் பாஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்குமென்ட்ங்கிற கான்செப்ட் வச்சு இத வந்து எரர வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ, இது வந்துட்டு எல்லா கேஸ்லயும் சில நேரத்துல நீங்க கண்டிப்பா வேல்யூ குடுத்து தான் ஆகணுங்கிற மாரி இருக்கும். அந்த ஃபங்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண தேவையில்ல. பட் சில இடத்துல வந்து ஆ நீ வந்து இதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஆனா வந்து டிஃபால்ட்டா இந்த ஒரு வேல்யூ இருக்கு. நீ அந்த வேல்யூ பாஸ் பண்ணலாட்டி கூட அந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற சினாரியோக்கு தான் இந்த டிஃபால்ட் ஆர்குமென்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஈக்குவல் டூ போட்டு 0 அப்படின்னு சொல்லி இது மாரி இப்படி குடுத்துட்டீங்கன்னா வந்து இது வந்து டிஃபால்ட் ஆர்குமென்ட்டா வந்து செட் ஆயிக்கும். ஸோ, இப்ப இத வந்து நம்ம ரன் பண்ணிட்டு, இப்ப இத வந்து நம்ம கால் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் சம் வந்து 10. ஏன்னா நம்ம ஒரு நம்பர் தான் பாஸ் பண்றோம். இது இன்னொரு நம்பர் பாஸ் பண்ணாதனால அது வந்து 0ன்னு எடுத்துக்குது. ஸோ, இப்போ வந்து நாங்க அது 2யும் ஆட் பண்ணா எனக்கு சம் வந்து அதே நம்பர் தான் வரும். ஸோ, வந்து எனக்கு வந்து 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் இன்னொரு நம்பர் பாஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். 30ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணோம்னா, இப்ப எனக்கு வந்து 0 வந்து ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ, எந்த வேல்யூமே பாஸ் பண்ணலாட்டி அப்படின்னா தான் நான் வந்து எனக்கு வந்து 30ங்கிற ஒரு வேல்யூ வந்து எனக்கு எடுத்துக்கும். இல்லன்னா வந்துட்டு அது வந்து எடுத்துக்காது. ஸோ, இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமென்ட்டோட கான்செப்ட். ஆனா வந்து இன்னொரு என்னன்னா, டிஃபால்ட் ஆர்குமென்ட் எப்பயுமே வந்து ரைட் சைட்ல இருந்து தான் போடும். ஸோ, இப்படி நீங்க ஒரு டிஃபால்ட் ஆர்குமென்ட் வந்து குடுக்க முடியாது. ஈக்குவல் டூ 0 குடுத்துட்டு, இன்னும் லெஃப்ட் சைட்ல இருக்க வேரியபிளுக்கு குடுக்காம இருக்க முடியாது. ஸோ, இப்ப நீங்க இப்படி வந்து ஃபங்ஷன் டிஃபைனே பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு, இங்க ஒரு குடுத்துட்டீங்கன்னா, இங்கேயும் நீங்க கண்டிப்பா குடுத்தா தான் அது வந்து ஃபங்ஷன் டெஃபினிஷனே பண்ண முடியும். இல்லன்னா வந்துட்டு, ஸோ எப்பயுமே நீங்க ரைட் சைட்ல இருந்து தான் போணும். அத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமென்ட்க்கு ஒன் ஆஃப் த இது. இப்ப இன்னொன்னு வந்து குடுத்து பார்க்கலாமா? இப்ப இது வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோம்னா, இது வந்துட்டு 2 ஆர்குமென்ட் தான் கெட் பண்றோம். பட் 3 ஆர்குமென்ட் பாஸ் பண்றாங்க. எரர் த்ரோ பண்ணுது. விச் இஸ் வேலிட். ஸோ இப்ப இது 2யும் வந்து நமக்கு ஆட் பண்றப்போ 40ங்கிற அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து டிஃபால்ட் ஆர்குமென்ட்ல வந்து இது ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேனே டிஃபால்ட் ஆர்குமென்ட்க்கு. ஓகே. இப்போ இது வந்து டிஃபால்ட் ஆர்குமென்ட் குடுத்துறலாம். இப்ப இன்னொன்னு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி ஒரு இது குடுக்கலாம். ஸோ, இப்ப நீங்க ஃபங்ஷன் கால்ல இப்படி இப்படி நீங்க குடுக்கலாம். ஸோ, ஃபங்ஷன் கால்லே நீங்க அந்த வேரியபிள வந்து அந்த ஃபங்ஷனுக்கு அந்த வேரியபிளுக்கு என்ன நேம் குடுத்துருக்கீங்களோ, அதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி நீங்க வந்து சொல்லலாம். அதே மாரி நீங்க ஒண்ணுக்கு மென்ஷன் பண்ணீங்கன்னா, மத்ததுக்கு நீங்க மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இதுவும் வந்துட்டு ஃப்ரம் ரைட் தான். ஸோ, நீங்க வந்து லெஃப்ட் கண்டிப்பா மென்ஷன் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் வர ரைட் எல்லாத்துக்குமே வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ, அதே மாரி இப்ப நான் வந்துட்டு இது வந்து ரன் பண்ணேன்னு வச்சுக்கங்க. இது வந்து ரன் ஆகும். ஆனா, இப்ப நான் வந்து இப்படி ஒரு இத வந்து இப்ப இத நான் ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா ரன் ஆகும். ஆனா வந்து இப்ப இதே வந்து நான் 2ன்னு மாத்திட்டு ரன் பண்ணேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா வந்துட்டு நம்பர் 1க்கு வேல்யூ இல்ல. பட் நான் நம்பர் 1க்கு வேல்யூவே பாஸ் பண்ணல. அதனால வந்துட்டு என்னதான் நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணாலும், ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணேன்னா, எந்த அ அ வேல்யூ இருக்கோ அது அந்த அந்த பொசிஷனுக்கு தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா போகும். ஆனா இங்க நான் நம்பர் 2ன்னு மென்ஷன் பண்ணி பண்ணனால இது வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஃபங்ஷன் கால்லயே நீங்க வந்து உங்களோட அ பேரா அ பாராமீட்டரோட நேம வந்து மென்ஷன் பண்ணி நீங்க வந்து உங்க ஆர்குமென்ட்ஸ்ல வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நான் கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டேன் இந்த நேம. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபால்ட் இப்ப நான் வந்து ரன் பண்றப்ப இது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்பர் 1க்கு தான் போகும். ஓகே. ஸோ இதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸோட கான்செப்ட். ஸோ இது வந்து டிஃபால்ட் ஆர்குமென்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோக்கு வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் சரி புடிச்சிருந்தா பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அ அ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வந்து பார்ப்போம். ஸோ அதுவரைக்கும் வந்து பாய் கைஸ். சி யூ. டேக் கேர்.